இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஆர்வம் வந்திருக்கலாம், இல்லைனா ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். ஒரு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. என்னோட பேர் யோகன். நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா கிராஃபிக் டிசைனர். ஃபோட்டோஷாப்பில் தான் என் முக்கால்வாசி வேலை. ஒரு ஃபோட்டோஷாப்பை எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாங்கிற என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் அப்கமிங் சீரீஸில் நான் சொல்கிறேன். ஃபோட்டோஷாப்புங்கிறது நல்ல எவால்வ் ஆன ஒரு ப்ரோக்ராம். இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ உள்ளே போட்டு கண்ணை மூடி என்னெல்லாம் இமேஜின் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இல்லைனா இமேஜின் பண்ண முடியாத எல்லாத்தையுமே கூட இதில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பை கற்றுக்கிட்டிங்கன்னா அடோப் கிரியேட்டிவில் இருக்க மற்ற ஆப்ஸையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். பேசிக்காக ஒரு அடோப் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து இருக்க இல்லுஸ்ட்ரேட்டர், ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ எல்லாமே வந்து ஏறக்குறைய ரிசம்பிள்ஸாக தான் இருக்கும். இதில் இருக்க ரியல் ஸ்டைல் மாதிரி தான் அதுவும் இருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டர். ஒரு இமேஜை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாங்கிறது ஃபோட்டோஷாப்பில் கற்றுக்கலாம். இந்த சீரீஸ் ஃபுல்லாக முடியறதுக்குள்ளாட்டியும் ஒரு ஃபோட்டோஷாப் டாப் டு எண்ட் என்னெல்லாம் எடிட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஒரு பிகினர்லேருந்து ஒரு அட்வான்ஸாக என்னென்ன உங்களுக்கு எடிட் பண்ண முடியுமோ எல்லா டூல்ஸையும் பற்றி இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் பேசிக்காக ரீடேச் பண்ணுறவராவோ இல்லை பேனர் டிசைன் பண்ணுறவராவோ இல்லைன்னா சோஷியல் மீடியா கிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்களாவோ இருந்தாலும் எல்லாருக்குமே ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த வீடியோவை கொண்டு போவோம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எந்த வெர்ஷன் வச்சுருந்தாலும் இந்த சீரீஸில் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். பேசிக்காக இருக்க கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். CC6 தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேங்கிறனாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த இன்ட்ரோடக்டிவ் வீடியோவில் பேசிக்காக ஃபோட்டோஷாப்பில் இருக்க இன்டர்ஃபேஸையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அது எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஸ்பேஸை ரீஅரேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கிறதுங்கிறதையும் நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதும் வெளியிலேருந்து ஒரு ஃபைலை உள்ளே கொண்டு வருது அப்புறம் எப்படி சேவ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதை மட்டும் இந்த வீடியோவில் எவ்வளோ ஸ்பீடாக பார்க்க முடியுமோ பார்த்துருவோம். அடுத்தடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபோட்டோஷாப்பில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த ஃபைல்ஸ்க்கான லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சைட் பை சைட் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஈஸியாக கற்றுக்க முடியும். இதுதான் ஃபோட்டோஷாப்போட மெயின் விண்டோ, வெல்கம் ஸ்க்ரீன். இது தான் இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணி என்ன டாக்குமெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி அதை எடிட்டும் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கனாலும் அப்படியும் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து நியூ டாக்குமெண்ட் விண்டோ. இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டோட சைஸு அப்புறம் அதோட கலர் ப்ரொஃபைலு பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்குது சைஸு வந்து இப்போ நீங்கள் ஒரு பிக்சல்ஸாக இன்ச்சஸாக என்ன இன்ச்சில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ச்சஸை சூஸ் பண்ணிப்போம். ஹைட் வந்து 5, வித் வந்து ஹைட் இன்ச்சு. ரெசல்யூஷனுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டோட ரெசல்யூஷன் பிக்சல்ஸ் பர் இன்ச்சா பிக்சல்ஸ் பர் சென்டிமீட்டரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 300 வச்சுப்போம். RGB கலர் மோடு அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன கலர் மோடில் பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா இல்லைனா RGBங்கிறது வந்து ஃபுல் கலரு எல்லா கலருமே இருக்கும். CMYKங்கிறது பிரிண்டிங்கான கலரு. பிரிண்டிங்கில் வந்து RGB கலரில் கொடுத்தோம்னா அது கலர் கரெக்டாக வராது. ஸோ CMYKக்கு தான் கொடுத்தாகணும். CMYKங்கிறது கொஞ்சம் வெளியே போன கலராக இருக்கும். பிரிண்டிங்க்கு ஏற்ற கலர் அது. 16 பிட்டு 32 பிட்டெல்லாம் அப்புறம் கலர் ப்ரொஃபைலுங்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கும். பேசிக்கில் அதை போட்டு குறைப்பிக்க தேவையில்லை. அதே மாதிரி சைஸை நீங்களாக சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க ப்ரீசெட்டை சூஸ் பண்ணனாலும் இந்த ஃபோட்டோஷாப்பில் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு HD இல்லைனா வீடியோவோட சைஸான HD 4K அதை எடுத்துக்கலாம். இல்லை பிரிண்டிங்கோட A4 A5 சைஸஸ் வேணும்னாலும் கிளிக் பண்ணி க்ரியேட் டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். 5x5லேயே 300 ரெசல்யூஷனை வச்சு நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டே வந்து அடிக்கடி ஒரே ஃபைல் டாக்குமெண்ட் சைஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேவும் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் ப்ரீசெட் அப்படி கொடுத்து என்ன ப்ரீசெட் வேணுமோ இது ரொம்ப இப்போது FB அப்புறம் இன்ஸ்டாக்கு யூஸ் பண்ணுற சைஸ்னு வைங்களேன். சேவ் ப்ரீசெட்னு போட்டு இந்த சைஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைஸ்லாம் நீங்கள் சேவ்டில் போய்ட்டு அக்சஸ் பண்ணலாம். போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லைனா க்ரியேட் நியூ டாக்குமெண்ட் கொடுத்திங்கன்னா டாக்குமெண்ட்டு வந்துடும். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்டர்ஃபேஸு. ஃபஸ்ட்டு பார்க்க ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்றா போய்டுவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக டூல்ஸு. ஒரு லேயர்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுங்கிற டூல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ மூவ் டூலு, செலெக்ஷன் டூல், ஒவ்வொரு டூலும் எப்படி வேலை செய்யுங்கிறத இப்போ ஒரு நியூ ஃபோட்டோஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட அனிமேஷனே வரும். நீங்கள் ஓரமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அது எப்படி வேலை செய்யுங்கிறத காட்டும். நெக்ஸ்ட்டு டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட டாப்பில் இருக்கும். டாப்பில் இருக்க எல்லாமே அந்த டூல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். எந்தெந்த டூல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிலவெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டாப்பில் டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் இருக்கிறது
லேயர்ஸு அப்புறம் லேயர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ஸ் எல்லாமே ரைட் சைடில் தான் இருக்கும். ஒன்றுத்துக்கும் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தனித்தனி விண்டோஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மெனுவில் விண்டோஸ் போய்ட்டு என்னென்ன டேப்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் ஸ்பேஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் மொத்தமாகவும். இப்போ ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் ப்ரீசெட்டாக இதுலேயும் ப்ரீசெட் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. 3D மாடலிங் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரீசெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் அண்ட் வெப்புக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே அதிலே வந்துடும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸை டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் அதிகமாக லேயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் தேவையில்லை, பேராகிராஃப் தேவையில்லை, ஸ்வாட்சஸ் தேவையில்லை, வெறும் ப்ராப்பர்ட்டிஸு லேயர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா லேயர்ஸ் ஒன்று, ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று வச்சுக்கலாம். வேறு ஒன்று ஏதாச்சும் ஆட் பண்ணணும், கேரக்டர்ஸ் வேர்டிங்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் இதுக்கு கீழே நீங்கள் கொண்டு போய் அது பக்கத்தில் வைக்கும் போது ப்ளூ கலர் அவுட்லைன் தெரியும். அவுட்லைன் தெரியும் போது விட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்டிக் ஆகிடும். ஸோ ஓகே, நான் மேக்ஸிமம் இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த ப்ரீசெட்லேயே தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். போயிட்டு நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி லேயர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாமோ அதேமாரி டூல்ஸையும் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அதோட செட்டிங்ஸ் வந்து எடிட் டூல் பார் போய்ட்டு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும், எங்கெங்கே என்னென்ன ஆர்டரில் வேணுங்கிறத இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை இல்லாததெல்லாம் ரைட் சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் இந்த சைடில் இருக்க எதையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே எடுத்து இங்கே வச்சிடலாம். இது மட்டும் தான் வேணும். அதேமாதிரி இது எது உங்களுக்கு டாப்பில் இருக்கணும், எது கீழே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இந்த ப்ரீசெட்டை நீங்கள் வந்து புதுசாக இது மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து நியூ அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஆல்ரெடி நியூன்னு ஒன்று சேவ் பண்ணிக்கலாம். நியூ 1 அப்படின்னு சேவ் பண்ணி டூல் பாரும் இப்போ நம்ம டூல் பாக்ஸில் பண்ண சேஞ்சஸும் வரணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மெனுஸ் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் மெனுஸில் சேஞ்சஸ் பண்ணிங்க அதுவும் இதிலே இருக்கணும் அப்படின்னாலும் அதை செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா ஒர்க் ஸ்பேஸு சேவ் ஆகிடும். சரிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வேறு ஏதாச்சும் ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் பழையபடி நீங்கள் சேவ் பண்ணது வேணும் அப்படின்னா நியூ ஒர்க் ஸ்பேஸ் இப்போ நான் வந்து திடீர்னு ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் நீங்கள் சேவ் பண்ண நியூ ஒர்க் ஸ்பேஸ் வேணும்னாலும் ஒர்க் ஸ்பேஸ் வந்து நியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். அதே மாதிரி இங்கே என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிங்களோ எல்லாமே வந்துடும். இதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸு உள்ளே இருக்க பேசிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸு. அப்புறம் அதை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்கிறதோட பேசிக்ஸ் இவ்வளோ தான். அடுத்தது லேயர் ஸ்டைலு ஒரு ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வழி என்னென்னா ஃபைல் போய்ட்டு ப்ளேஸ் எம்பெடட் அப்படின்னு கொடுத்து ஃபைலை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். 2 ஃபைலையுமே மறுபடியும் போயிட்டு ப்ளேஸ் ஃபைல் போட்டு ப்ளேஸ் எம்பெடட் கொடுத்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல் போயிட்டு ஃபைலை காப்பி டு கிளிப்போர்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து Ctrl+V அப்படி கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். Ctrl+T ஃபைல் போயிட்டு எடிட் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இதோட சைஸை மாற்றணும். கேன்வாஸ் சைஸை விட அது ஃபோட்டோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால சைஸை மாற்றணும் அப்படின்னா எடிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மு ஸ்கேல் அப்படி கொடுத்திங்கன்னா இதோட சைஸை மாற்றி உள்ளே கொண்டு வந்துட்டு வச்சுக்கலாம். இதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+T. அதே மாதிரி கேன்வாஸை ஃபுல்லாக ஒர்க்கிங் ஏரியா கொண்டு வரணும்னா அதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+0 அமுக்குனிங்கன்னா ஃபுல் வியூ வந்துடும். இப்போது மறுபடியும் Ctrl+T அமுக்கி இதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டையும் ஓப்பன் பண்ணி காப்பி டு கிளிப்போர்ட் கொடுத்து இதுக்குள்ளே வந்து Ctrl+V அமுக்கிறேன். இப்போது ரீசைஸ் பண்ணணும். Ctrl+T கேன்வாஸோட சைஸை நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணுன்னா Ctrl+0 அனுப்பினீங்கன்னா பெரிய சைஸ் வந்துடும். சின்னதாக்கி மேலே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே இருக்க சைஸ் வரணும்னா Ctrl+0 அப்படின்னா ஃபைல் சைஸ் வந்துடும். ஸோ இது வந்து 2வது மெத்தடு ஃபைல் எப்படி உள்ளே கொண்டு வரங்கிறது.
இன்னொரு மெத்தட் இருக்குது, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்குது, 2 ஃபைலையும் செலக்ட் பண்ணி இப்படி வந்து இழுத்து ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலும் ஃபைல் ட்ராக் ஆகி வந்துடும். அடுத்தடுத்த ஃபைலை அதுக்கேற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த ஃபைலோட ரீசைஸு அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன், என்னென்ன இதுக்கான ஷார்ட்கட்டு, என்ன ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம். இப்போதைக்கு எப்படி ஃபைலை உள்ளே கொண்டு வரது மட்டுங்கிறத கவனிச்சிங்க. மற்ற ஷார்ட்கட்ஸு மற்ற எடிட்டிங் எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபைலை ட்ராக் பண்ணி போடும்போது டைரெக்டாக கேன்வாஸில் போட்டால் மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டாக்குமெண்ட் மேலே போட்டிங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க டாக்குமெண்ட் மேலே வந்து விழுகும். அப்படி இல்லாமல் ஒரு ஃபைலையும் தனித்தனியாக எடிட் பண்ணி கிராப் பண்ணி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நேராக வந்து அதுக்குள்ளே போடாமல் ட்ராக் பண்ணி மேலே அதுக்கு பக்கத்தில் இருக்க டேப்பில் போட்டிங்கன்னா தனித்தனி டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் அதை கிராப் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் இது வந்து க்ரோமில் இருக்கும் தெரியுமா டேபு, அதுமாரி தான் இது. ஒரு டேபும் நீங்கள் ஒரு டேபும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேப் வரும். ஸோ இந்த ஃபைலில் நான் இப்போ இங்கே கொண்டு வரணும், இங்கே எடிட் பண்ணிட்டேன், பட் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல லேயர்ஸோட லாக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே உள்ளேருந்து வந்து இங்கே போகலாம். மறுபடியும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T Ctrl+0 ரீசைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த ஃபைலையும் உள்ளே கொண்டு வரணுன்னா லாக் எடுத்துகிட்டு இங்கேருந்து எடுத்து வந்து உள்ளே கொண்டு வந்து Ctrl+T. இப்படியும் ஒரு டாக்குமெண்ட்டை தனியாக வந்து கொண்டு வந்து விடலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. விண்டோஸ் போய்ட்டு அரேஞ்ச் போய்ட்டு மூணுத்தையும் சைட் பை சைடு எந்த மாதிரியான வைக்கணும், வெர்டிக்கல்லையா ஹரிசாண்டலில் அரேஞ்ச் பண்ணுமான்னு அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி கூட போடலாம். இப்போது இந்த டாக்குமெண்ட் போய்ட்டு இந்த டாக்குமெண்ட்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணி போடலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் எந்த இடத்துல நான் கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணணும் அந்த டேபுக்கு அங்கே போய்டும். அதோட ரிலவெண்ட்டான லேயர்ஸ் இதெல்லாம் இங்கே வரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போது இதை இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே போகிறேன். Ctrl+T ரீசைஸ் பண்ணுறேன், கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சாச்சு. ஒர்க்கிங்னும் இப்படியே வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சைட் பை சைடு. அப்படி இல்லாமல் மறுபடியும் பழைய மறுபடியும் வரணும் அப்படின்னா விண்டோஸ் போய்ட்டு அரேஞ்ச் போய்ட்டு கான்சாலிடேட் ஆல் டேப்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த டேப் வேணுமோ அந்த ஒரு டேப் மட்டும் ஓப்பனில் இருக்கும். 3 டேப்பையும் நீங்கள் சைட் பை சைடு எடிட் பண்ணி ட்ராக் பண்ணியும் கொண்டு வரலாம், இல்லைன்னா தனித்தனியாக ட்ராக் பண்ணியும் கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைலை உள்ளே எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது ஃபைலுக்கு அடுத்து இருக்க மெயினாக ரொம்ப முக்கியமான விஷயம் லேயர்ஸு. இந்த லேயர் ஸ்டைல் தான் ஃபோட்டோஷாப்போட எல்லா ஃபோட்டோஷாப், அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லேயர்ஸ்னு ஒன்று இருக்கும். லேயர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு பேப்பரை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்க மாதிரி நினச்சிங்க. டாப்பில் இருக்க பேப்பரில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். டாப்புக்கு இருக்க அடியில் இருக்க பேப்பரில் இருக்கலாம் தெரியாது. இல்லைனா அந்த பேப்பரை கொஞ்சம் சைடில் நவுத்துனீங்கன்னா அதுக்கு அடியில் இருக்கிறது தெரியும். அதேமாரி தான் லேயர்ஸும். டாப்பில் என்ன இருக்கோ அதுதான் மட்டும்தான் தெரியும். டாப்பில் இது மட்டும் தான் இருக்குது, நான் ஃபுல் சைஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடியில் இருக்கலாம் தெரியாது. இல்லை நான் நவுத்தி அதை கொஞ்சம் பிக்சல்ஸை ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கினேன், இல்லைனா ஒப்பாசிட்டியை குறைச்சினா தான் அதுக்கு அடியில் இருக்கிறது தெரியும். டாப்பில் எது இருக்கோ அதுதான் தெரியும். இதுதான் லேயர்ஸு. எதை ஃபஸ்ட்டு வைக்கிறனோ அது மட்டும்தான் தெரியும். இப்படி தான் லேயர்ஸ் வேலை செய்யுது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த லேயரை இதுக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே இழுத்தேன்னா இது இந்த லேயர் கீழே போய்டும், அடுத்து இருக்க லேயர் அதுக்கு மேலே வந்துடும். இப்போ இதுக்கு கீழே இதுதான் டாப்பில் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு விசிபிளாக இருக்கும். அது இல்லாமல் இருக்க எம்டி லேயர்ஸில் அடுத்த லேயர்ஸ் தெரியும். இப்படி தான் வந்து லேயர்ஸ் வேலை செய்யுது. ஓகே, ஃபைலில் உள்ளே கொண்டு வந்தாச்சு, லேயர்ஸையும் நவுத்தி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஃபைலை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லைனா வெளியில் எடுக்கிறது, இப்போ நம்ம எடிட் பண்ணதை எப்படி வெளியில் எடுக்கிறது, சேவ் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைலை சேவஸ் கொடுக்கலாம். என்ன மாதிரி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுமோ சேவஸ் ஃபைல் போயிட்டு சேவஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் அப்படின்னா இப்போது இதே ஃபைலை ஃப்யூச்சரில் நீங்கள் மறுபடியும் மேற்கொண்டு எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட்டபிள் ஃபைலாகவே சேவ் பண்ணணும்னா ஃபோட்டோஷாப் ஃபைலை சேவ் பண்ணணும். பிஎஸ்டி ஃபைலாக என்ட்ரு தட்டிங்கன்னா மேக்ஸிமம் எப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போது பிஎஸ்டி ஃபைலாக சேவ் ஆகிடும். மறுபடியும் இதை நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎஸ்டி ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இதை இமேஜாக சேவ் பண்ணாலும் அதே மாதிரி சேவஸ் போயிட்டு ஜேபெக் ஃபார்மேட்டாக பிஎன்ஜி ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிவிட்டு சேவஸ் கொடுக்கணும். என்ன குவாலிட்டி மினிமமாக மேக்ஸிமமாக அதை சூஸ் பண்ணிவிட்டு
ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைலை சேவ் ஆகிடும். இதில் ஃபைலை இப்படி சேவ் பண்ணாமல் இன்னொரு இதுலேயும் சேவ் பண்ணலாம். அது வந்து எக்ஸ்போர்ட்டு. குயிக் எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜியாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் வேறு ஒரு ஃபார்மேட்டில் வேணும், இப்போ நம்ம ஜேபக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னா ஜேபக் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஃபைல் சைஸ் எக்ஸ்போர்ட் 1. இதுவும் அதே ஜேபக் தான். ஆக்சுவலாக நீங்கள் சேவஸ் கொடுத்தீங்க, நிறைய ஃபைல் டாக்குமெண்ட்டோட ஒர்க் பண்ணிவிட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா அதே ஜேபக் ஃபைல் தான். பட் ஆனால் ஜேபக் ஃபைலோட சைஸ் பெருசாக இருக்கும். இது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது மினிமம் சைஸ்லேயே தான் இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவஸ் கொடுத்தீங்கனாலும் எக்ஸ்போர்ட் கொடுத்தா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சேவஸ் கொடுத்த டாக்குமெண்ட் ஜேபக் வந்து நிறையா ஸ்பேஸில் இருக்கும், நிறைய எம்பியில் இருக்கும், 20 MB 30 MBன்னு இருக்கும். அதே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரே MB 2 MBலேயே முடிஞ்சிடும். கம்ப்ரஸ் பண்ணி கரெக்டான சைஸில் வந்துடும். குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிடிஎஃப்லாம் எடுக்கணும் அப்படின்னா சேவஸ் கொடுத்து தான் பிடிஎஃபாக எடுக்க முடியும். அதே ஃபோட்டோஷாப்பாக சேவ் பண்ணாலும் சேவஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஃபைல் எப்படி உள்ளே கொண்டு வரது, எப்படி வெளியில் எடுக்கிறது ஜேபக்காவோ இல்லைனா எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இவ்வளோ தான் பேசிக்ஸு. அடுத்து வர வீடியோவில் டூல்ஸு இது மற்ற எடிட்டிங்லாம் எப்படி பண்ணலாங்கிறத கண்டினியூஸாக வர வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.